சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த வாரத்துக்கான எபிசோட்ல ரோகிணி இருந்துட்டு தான் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. தயவு செஞ்சு இந்த விஷயத்த வீட்ல யார்கிட்டயுமே சொல்லிடாதீங்க. என் என் வாழ்க்கையே உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலையும் நீங்கள் பண்ணது தப்பு தானே. இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சி வீட்டில் எல்லாரையும் ஏமாற்றி எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை? நீங்கள் வீட்டில் எல்லார்கிட்டேயும் உண்மையாக சொல்லி அதுக்கப்புறமா இந்த வாழ்க்கையை நீங்கள் யாருக்கும் பயப்படாமல் சந்தோஷமாக வாழலாமே. ஏன் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க? கிறிஷோட எதிர்காலத்தை கொஞ்சமாவது நீங்கள் யோசிச்சு பார்த்துருந்தா நீங்கள் இப்படி அடுக்கடுக்காக பொய் மட்டும் சொல்லியிருக்கவே மாட்டீங்க அப்படின்ற மாதிரி மீனா சொல்லிடுறாங்க. ரோகிணியோட அம்மா இருந்துட்டு நானும் இவகிட்ட எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், மீனாவும் மொத்தம் ரொம்பவே நல்லவங்க, அவங்கக்கிட்டையாவது உண்மையை சொல்லு, அவங்க கண்டிப்பாக உன் வாழ்க்கையை காப்பாற்றிடுவாங்கன்னு நான் சொன்னேன். ஆனால் இவ யார் பேச்சுமே கேட்காம நீ தான் என் வாழ்க்கையை அழிச்ச, நீ தான் என் வாழ்க்கையை அழிச்ச, இப்போவும் வாழ்க்கையை அழிக்க பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு என்னை தினம் தினம் சாகடிச்சுக்கிட்டே இருந்தாம்மா. தயவு செஞ்சு நீயாவது வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் பொறுமையாக ரோகிணி கல்யாணியை பற்றி எடுத்து சொல்லி கிறிஷை எப்படியாவது உங்கள் கூடயே வச்சுக்கோங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏற்கனவே அப்பா பாசம் இவனுக்கு கிடையாது, அம்மா பாசம் இருந்தும் அது கிடைக்கல, பாட்டி பாசம் மட்டும்தான் இருக்குது. அதனால் எத்தனையோ விபரீதம் நடந்து போச்சு. இனிமேலாவது கிறிஷோட வாழ்க்கை எந்த கேள்விக்குறி இல்லாமல் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி மீனா கிட்ட எல்லாருமே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. அதோட இன்னைக்கான ப்ரமோ முடிச்சிருக்காங்க. இனி சிறகடிக்க ஆசையில் மீனா என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்றத வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.